அனைவருக்கும் வணக்கம். நாம ஒண்ணு நெனச்சா தெய்வம் ஒண்ணு நெனைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து மல்லி ஒண்ணு நெனச்சா, அவங்க நெனச்சது எதுவுமே நடக்காது போல மாரி தான் தெரியுது. ஏன்னா, அவங்க வந்து பக்காவா பிளான் போடுதாங்க மல்லி வந்து. ஆனா, அதுக்கு முன்னாடி தன்னோட சாமர்த்தியத்தினால மல்லி என்ன யோசிப்பாங்க, மல்லி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து ரேணுகா தெளிவா யோசிச்சுட்டாங்க. அதனால மல்லி வந்து ஒரு ரேணுகா விஷயத்துல அதாவது பின்வாங்க தான் போறாங்க. அதே நேரத்தில தோக்கவும் செய்றாங்க. ஏன்னா மல்லியால ரேணுகாட்ட அவ்வளோ சீக்கிரமா ஜெயிச்சிட முடியாது. கள்ளம் பெருசா, காப்பான் பெருசா அப்டின்னா கள்ளம் தான் பெருசு அப்படிங்கிற மாரி இந்த வீட்டுக்குள்ள விஜயோட சொத்துக்களையும், பணத்தையும் அடிக்கணும். அதே நேரத்தில விஜயோட மனைவியா வாழணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிற ரேணுகா, எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டாங்க. அப்போ அவங்க நெனைக்கிறத அடையாம விடுறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்கோ, அத்தனையும் தெளிவா எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க ரேணுகா வந்து பயங்கரமா மூளைய யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் சிந்திச்சு நிதானமா அடி எடுத்து வைக்கிற மாரி தான் தெரியுது. அதாவது மல்லி என்ன பண்ண போறாங்க, அதே நேரத்தில என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு எதிரா அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற ஆணி வேற யோசிச்சு, அதுக்கு பயங்கரமா ஒரு கவுண்டர் அட்டாக் குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ரேணுகா வந்து. அப்ப இதில என்ன பண்றாங்க இந்த குரூப் அதாவது மல்லியோட ஃபேமிலில எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ரேணுகா வந்து சுடர் தான். அவங்க வந்து சும்மா ட்ராமா போட்டு விஜயோட சொத்த அடிக்கிறதுக்காக இந்த வீட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அத வந்து ஒரு ஆதாரப்பூர்வமா எப்படியாவது விஜய் கிட்ட நிரூபிக்கணும். அதே நேரத்தில சுடர் அந்த ரேணுகாவ வெளிய தொரத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா, அந்த ரேணுகா அந்த வீட்டுக்குள்ள விஜய் பக்கத்துல இருக்க, இருக்க மல்லிக்கு தான் ஆபத்து. ஏன்னா, எந்த நேரத்திலயும் யார் வேணாலும், எப்படி வேணாலும் மாறிறலாம். மனுஷனோட மனம் அப்படிங்கிறது காற்ற விட வேகமானது. திடீர்னு இப்போ ஒண்ணு யோசிச்சிருப்போம், அடுத்த நொடியே வேற மாரி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால நம்மளோட மனம் அப்படிங்கிறது மாறக்கூடியது தான். அதனால தான் வந்து இவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலயும் மல்லிக்கு ஆபத்து வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்காங்க. பாபு மொதற்கொண்டு நாகு வரைக்கும். அப்ப அதனால தான் என்ன செய்றாங்க, ஒரு பிளான் மனோகர வச்சு போடுதாங்க. அதாவது ஒரு டாக்டர்ட்ட கொண்டு போலாம். ரிப்போர்ட்ட வந்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அத வந்து தெளிவா காய் நகர்த்திறாங்க இந்த ரேணுகா வந்து. "என்ன அசிங்கப்படுத்த போறீங்களா ஊர் உலகம் முன்னாடி" அப்படின்னு சொல்லி, இல்லன்னா என்ன வீட்ட விட்டு தொரத்திருங்க. நான் பாட்டுக்கு ரோட்ல போயிருந்தேன். எங்க அப்பா வீட்ல கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீலி கண்ணீர வடிச்சிருந்தாங்க. அப்ப விஜய் என்ன பண்ணிருந்தாரு, வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துல அ நெ இவங்க ரெ அ மல்லி நெனச்ச மாரி எதுவும் நடக்கல. இப்ப அடுத்ததா வந்து நாகு ஒரு சூப்பரான ஐடியா குடுக்குறாங்க. அப்ப வந்து அத வந்து அன்னபூர்ணி என்ன சொல்றாங்க, ஒரு பிரம்மாஸ்திரத்த கையில எடுத்திருக்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப அந்த விஷயம் என்னன்னா, கடைசியா அந்த பாஸ்தா செய்யக்கூடிய விஷயம் தான். அதாவது ரேணுகாவுக்கு எப்படி அப்படின்னா, அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே மறக்காதுன்னு சொல்றாங்க. அடிப்படையான விஷயங்கள்லாம் ஒரு கார் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்ல நீச்சல் அடிக்கிறதா இருக்கட்டும், அவங்க சமையல் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாரியான விஷயங்கள்லாம் மறக்காது. அதனால அந்த விஷயத்த பண்ண சொல்லு. கண்டிப்பா வந்து மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் விஜயும் சொல்றாங்க, இன்னைக்கு வந்து நீயே சமையல் பண்ணு அப்படிங்கிற மாரி. அப்ப அதுல வந்து ரேணுகா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, இதுல வந்து கண்டிப்பா மல்லியோட பிளான் தான் இருக்கு. அப்போ அதுல கவுத்திரலாம். நம்ம இந்த மல்லிய வந்து புரட்டி போடணும் அப்படின்னு ரேணுகா நெனச்சு களத்துல இறங்கிருந்தாங்க. இப்ப வந்து விஜய் ரெடியா இருக்கிறாங்க பாஸ்தா சாப்பிடுறதுக்கு. அதே நேரத்தில மல்லி வந்து இந்த ரேணுகா அன்னைக்கு மாட்டிக்குவாங்க அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதாவது பிளான் போட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளானா போடணும். இந்த மாரி பாஸ்தாலாம் அழகா யூடியூப் எதையோ ஒண்ண பார்த்து ஈஸியா இன்னைக்கு சமையலெல்லாம் அடிச்சிடலாம். அதனால மல்லியோட மொத்த ஃபேமிலியும் வந்து ரொம்ப குதூகலத்தில இருக்காங்க. ரேணுகா மாட்ட போறாங்கன்னு. அங்க யாரும் எதிர்பார்க்காத வகையில ரேணுகா வந்து பாஸ்தா எடுத்து செஞ்சுட்டு வராங்க. மல்லி வந்து ஆடி போயிருந்தாங்க. அப்ப இங்க மல்லி நெனச்சது எதுவுமே நடக்கல. ஏன்னா, அந்த ரேணுகாவே சொல்றாங்க. "என்னையே நீ ஆட்டி பார்க்குறியா மல்லி? உனக்கு மேல அதாவது நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரு" அப்படிங்கிற அந்த விஜய் பட டயலாக்க வந்து இப்ப நெனைக்கிறாங்க. இத வந்து மல்லியுமே ஒரு வாட்டி சொல்ல தான் செய்றாங்க ரேணுகா விஷயத்துல. இருந்தாலும் இப்ப விடா கண்டனும், கொடா கண்டனும் யாரு ஜெயிக்க போறா அப்படிங்கிற மாரி, இந்த ஒரு விஷயத்துல ரேணுகாவோட கை ஓங்க தான் செஞ்சிருக்கு. அப்ப இனி மல்லிக்கு இது வந்து பெரிய ஒரு தலைவலியா தான் இருக்கும். ஏன்னா, இந்த ரேணுகாவ அவ்வளோ சாமானியமா, அவ்வளோ ஈஸியாலாம் ஜெயிக்க முடியாது. இந்த வீட்ட விட்டு தொரத்த முடியாது. அப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்றது? அப்படிங்கிறத இன்னும் யோசிச்சு தான் ஆகணும். இன்னும் பெரிய ஆதாரப்பூர்வமான விஷயங்கள தேடணும். ஏன்னா, இப்ப ரேணுகா வந்து வேற லெவல்ல விஜய் பக்கத்துல நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, பூ வச்சு விடுறது முதற்கொண்டு. என் மனசுல வந்து உங்களுக்கு இடம் குடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரே நாள்ல மனசுல மாறிட்டா அப்படின்னா என்ன காரணம்? அத வந்து விஜயும் யோசிக்கல. ஏன்னா, விஜயோட விரல் வந்து ரேணுகா மேல பட்டதுக்கே அந்த ரேணுகா வந்து எரிஞ்சு விழுந்தாங்க. இப்ப அடுத்த நாளே விஜய வந்து மல்லிகைப்பூ தலையில சூட்டி விட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காதல் கடிதாசு இந்த மாரி ஒரு ரொமான்டிக்கான லெட்டர் எழுதுறது, விஜய் மேல ரொம்ப அன்பு, அதே நேரத்தில அவங்க மேல உள்ள காதல வெளிப்படுத்துற மாரியான விஷயங்கள வந்து இந்த ரேணுகா பண்ண போறாங்க. இப்படி பண்ண, அது வந்து மல்லிக்கு பெரிய தலைவலியாவும், அதே நேரத்தில மல்லியோட வாழ்க்கைக்கே கேள்விக்குறியாக்குற மாரியா தான் இருக்க போது.
அப்ப இனி மல்லி வந்து இன்னும் உஷாரா இருந்து தான் ஆகணும். ஏன்னா, இந்த ரேணுகாவ வந்து சாதாரணமா நெனச்சிட முடியாது. அவங்க திடீர்னு பார்த்தா மல்லி தல மேலயே ஏறி உட்கார்ந்தாலும் உட்காருவாங்க. அதனால மல்லி ரொம்ப சாமர்த்தியமா நடந்தா மட்டும் தான் ரேணுகாவ வெளிய தொரத்த முடியும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.